வீட்லயாவது இருந்திருப்பா அத்தை. கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாங்களே அத்தை. அழாத. பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ். சூர்யா ஒண்ணு சொல்லாதம்மா, தப்பு பண்ணவன் நான் தான். நீங்க யார் வேணா என்ன வேணா சொல்லுங்க, என்ன மன்னிச்சிருமா. பவித்ராமா அழாதம்மா, குழந்தை கடிச்சிருமா. பாவி பாவி பாவி, நான் தான்மா பாவி. விடுங்க விடுங்கன்னு சொல்றேன்ல. இப்படியே பேசிட்டு இருக்க வேணாம். முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சரியா? போலீஸ் ஸ்டேஷன் போலாம். போலாம். மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டியா? அழாத குட்டி. உள்ள இருக்கிற ஆன்ட்டிக்கு டிஃபனை கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்தம்மா மகாராணி, மணி அடிச்சா சோறு கொடுத்து வச்சவனி, வந்து கொட்டிக்கோ. பாவம் குழந்தை அழுது, நீ அதை போய் பாரு. ஆமா, அது யார் குழந்தை? ஏன் குழந்தைதான். உனக்கு குழந்தை இருக்கா? இப்ப இல்ல, இன்னும் 10 மாசத்துல பிறந்துரும். ஐயா, டிஃபனை தின்னுவியா? தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு. அச்சோ, அழாத தங்கம். எதுக்கு அழறீங்க? அழக்கூடாது. சரி சரி, இந்த செல்லம் அழக்கூடாது. பாலக்குடி. என்ன ரமா குட்டி, குழந்தை அழுது தொந்தரவு பண்றாளா? அத ஏன் தலையில கட்டி வச்சுட்டு ஏன் கேட்க மாட்ட? யோ, விளம்பர இடைவேளை மாதிரி பிரேக் விட்டு அழுவுதியா? அப்படியா? ஐயோ ஐயோ, ராணி குட்டி வாங்க 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 வாங்க. செல்ல குட்டி செல்ல குட்டி. தாத்தா பாருங்க, அழக்கூடாது அழக்கூடாது. சரி சரி சரி. ஓஹோ, யோ, இதுக்கு நீ தாத்தாவா? பார்த்து பழகுன முகங்கிறதுனால அழுகிய நிறுத்திடுச்சு. யோ, அந்த மாயா இது யார் குழந்தைன்னு துருவி கேக்குறாயா? அப்படியா? அவளுக்கு விளக்கமா சொல்லிடுவோம். ஓ, சரி 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 சரி. என்ன மேடம், குழந்தை யாரோடதுன்னு கேட்டீங்களா? எல்லாம் நமக்கு தெரிஞ்ச குழந்தை தான். எங்க தெரியுதான்னு பாருங்க. நீங்க ஒரு குடும்பத்தோட கூடி கும்மாளம் அடிக்கலாம்னு நினைச்சீங்களே, அந்த குடும்பத்தோட வாரிசு. அதாவது உங்க அக்கா பொன்னியோட பேத்தி. இன்னுமா புரியல? சூர்யாவோட பொண்ணு. காளி, இந்த குழந்தை எப்படி உன்கிட்ட இங்க எப்படி வந்துச்சு? பின்ன இவர் பின்னாடி தவழ்ந்தா வந்திருக்கோம். இன்னும் அது நடக்க கூட இல்ல, அது எப்படி வரும்? நான் தான் கடத்திட்டு வந்தேன். காளி, வேண்டாம். என்ன அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்க? பொன்னியையும் நிம்மதியா விட மாட்டேங்கிற. இது போதாதா உனக்கு? குழந்தை மேல எதுக்கு கை வைக்கிற? இது பெரிய பாவம் காளி. போ, இங்க இருந்து போய் பெத்தவ கிட்ட கொடுத்துட்டு வா. பாரா, குடும்ப வாரிசு மேல இருக்க கரிசனத்தை. தப்பு பண்ற காளி. அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில பச்சை குழந்தைய தொட்டிருக்க. என்ன அர்த்தம்? சீக்கிரமே உன் கதை முடிய போகுது. நீ அழிய போறதுக்கான அறிகுறி இது. ஓஹோ, இது ஆரூடமா இல்ல சாபமா மேடம்? ஒருவேளை சாபமா இருந்தா ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன்,
நல்லவங்க கொடுக்கற சாபமே இந்த காலத்துல பலிக்கிறது இல்ல. அப்புறம் நீங்க கொடுத்தா எப்படி பலிக்கும்? இருந்தாலும் உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் மேடம். அங்க குழந்தையை காணோன்னு சூர்யாவும் பவித்ராவும் பதறிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மட்டும்தானா? அப்போ பொன்னி? நிச்சயம் அக்கா நில குலைஞ்சு போயிருப்பாங்க. அதான் வேணும். அதுக்காகத்தான் குழந்தையை கடத்தி இருக்கிறதே. மாயா மேடம், அவங்க பாத்துக்கிறத விட 10 மடங்கு பத்திரமா என் ரமா குட்டி பாத்துக்குவா. ஒன்னும் கவலைப்படாதீங்க. வா. மாயா மேடம் கோவப்படுறாங்கடா. கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? ஏன் இவ்வளோ நேரம்னு கேட்டேன். அதுக்கு இன்னும் பதில் வரல. கோவில்ல கூட்டம், அதான். இந்த மாதிரி நேரத்துல கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போக கூடாதுன்னு எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன். நான் ஒண்ணு எனக்காக போல, உங்களுக்காகவும் உங்க குழந்தைக்காகவும் தான் போனேன். என்ன ஆச்சு? கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தேன். ஏன் உன் முகம் வாடி இருக்கு? பாரதி கூட தானே போனேன். என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கா? ஸ்வேதா அவங்க அப்பா அம்மாவோட வந்திருந்தாங்க. பாரதி ஏதாவது பேசிட்டாங்களா? ரொம்ப திட்டாங்களா? என்ன பண்ணாங்க சொல்லு. அவங்க எதுவும் பேசல. அப்புறம் எதுக்கு அழுவுற? நான் அழல. ஸ்வேதாவோட நானே தான் பேசினேன். அப்படி அவகிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? பார்த்தாலே சண்டை வர சூழ்நிலையில நிறுத்தி நிதானமா பேசுறதுக்கு எப்படி முடியும்? உண்மையை சொல்லு. என்ன ஆச்சு? நான் உண்மையதான் சொல்றேன். ஸ்வேதா கிட்ட கொஞ்சம் தெளிவா பேசினேன். டிவோர்ஸ் நோட்டீஸை வாபஸ் வாங்க சொல்லி கேட்டேன். நான் உங்ககிட்ட சொன்னனா? நீ தூது போய் எனக்காக பேசு நான் கேட்டனா? எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீங்க சொல்லிதான் நான் பேசணுமா? நான் உங்க மேல ஆசை தாங்க வச்சேன். ஆனா ஸ்வேதா உங்களோட எல்லாமுமா இருந்தவ. இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இருக்க வேண்டியவ. நம்மளை பத்தி முழுசும் தெரியாம மொத்தமா முடிச்சுக்க கூடாதுல. ஓஹோ, நியாயத்தை எடுத்து சொல்லியிருக்க. உடனே அவங்களும் கேட்டுக்கிட்டு ஆக்ஷன்ல இறங்கிட்டாங்க, அப்படிதானே? யார் சொல்லியும் அவ சரின்னு சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொன்னா கொஞ்சமாவது கேப்பான்னு ஏன் நினைச்சேன் தெரியுமா? ஸ்வேதா என்ன முன்னிலைய வச்சுதானே இவ்ளோ பிரச்சனையும் பண்ணிருக்கா. அதுக்கு நானே சரண்டர் ஆகி விவரமா சொல்லிட்டா கொஞ்சமாவது கேப்பான்னு நம்பினேன். ஓ, என்ன எல்லா விவரத்தையும் தெளிவா சொன்னீங்க. சொன்ன உடனே எல்லாத்துக்கும் சரின்னு தலையாடிட்டாங்க. திரும்ப திரும்ப அதையே கேட்காதீங்க. நான் நம்ம பக்கம் என்னங்கிறத தெளிவுபடுத்தணுங்கிறது தான் என்னோட முதல் ஐடியா. அன்னைக்கு வந்த ஸ்வேதா பஸ் அவுட் ஆகி உடனே போயிட்டா. அதனால கொஞ்சம் பேசலான்னு பேசினேன். அவ உடனே மாறிடுவா, என்னை நம்பிடுவான்லாம் நான் நினைக்கவே இல்லை. என் பங்குக்கு நானும் அவகிட்ட கொஞ்சம் பார்த்துட்டு வந்தேங்கிற ஒரு சின்ன திருப்தியாவது கிடைக்கும்ல. ஓஹோ, கிடைச்சதா? கிண்டல் வேண்டா சந்துரு. பேசணும்னு நினைச்சேன், பேசிட்டேன், அவ்வளவுதான். பைத்தியமா நீ? பேச நினைச்சத பேசிட்டேன்னு ஈஸியா சொல்ற. நேரா போய் அவ கால்ல விழாத குறைய கெஞ்சி பார்த்தவன்னா, வீட்டுக்குள்ள கூட சேர்த்துக்காம வாசல்ல வச்சு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசினா பாவ. அப்படி இருக்கும்போது யார முழு எதிரியா நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களே போய் பேசுவாங்களாமா? உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு தலையாடிட்டு சரி ஓகேன்னு ஒத்துப்பாங்களா? இப்ப சொல்றதுதான், இனிமே நல்லபடியா குழந்தை பிறந்து முடியற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது, புரியுதா?
சரி, இத பத்தி என் மாமனார் மாமியார்கிட்ட பேசுனியா? பாரதி அவங்க கிட்ட எதுவும் பேசல சார். அப்புறம் அவங்க தான் பேசினாங்க. அவங்க கேட்டது சரிதானே, செஞ்சிருக்க வேண்டியதானே? உடனே நீ நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்குமே. அதை செய்யாம இப்படி அழுது வளைஞ்சு வந்து நிக்கிற. உங்களால நான் நல்லா இருக்கணும்னு எப்பவுமே நினைக்கிறவனா, ஆனா நீங்க கஷ்டப்பட்டு இருக்கணும்னு எப்போதுமே நான் நினைச்சதே இல்லை. எல்லாமே முட்டி மோதி உங்க வாழ்க்கையில ஒரு தெளிவு வர்றதுக்கு நான் ஏதாவது பண்ணினாதான் அது நடக்கணுங்கிற நிலைமை வந்தா அதுக்காக நான் எப்படி வேணாலும் யோசிப்பேன். பாரதி, பொன்னி, வாங்க மாமா. எங்கம்மா? வீட்ல யாரும் இல்ல? எல்லாரும் இருக்கிறாங்க. என்ன, தீராத பிரச்சனைக்கும் இந்த வீட்டுக்கும் நெருங்கின சொந்தம் வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஏன், என்னாச்சு? சூர்யாவோட குழந்தையை காணோம். குழந்தை காணாம போற அளவுக்கு அவனும் பெருசா வளர்ந்துடலையே. வீட்ல இருந்து காணாம போகல, குழந்தை அழுதுகிட்டே இருந்ததுன்னு ராஜாராமும் சூர்யாவும் பக்கத்துல இருந்த பார்க்குக்கு எடுத்துட்டு போனாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து சொல்லியிருக்கு. பாப்போம். எல்லாரும் மேலதான் இருக்காங்க, வாங்க. சரிம்மா. பொன்னி, அப்பா, தாத்தா, தாத்தா. அழுவாதம்மா, கொஞ்சம் தெம்பாரு. கண்டிப்பா குழந்தை கிடைச்சிடும். ஏப்பா, குழந்தைய வெளியே எடுத்துட்டு போறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க வேண்டாமா? மாமா, சூர்யாவை திட்டாதீங்க மாமா. சூர்யா எந்த தப்பும் பண்ணல. நான் தான் மாமா குழந்தைய தொலைச்சிட்டேன். அந்த ரவுடி சூர்யாவை அடிக்க போவும் அதை தடுக்கிறதுக்காக குழந்தைய விட்டு நான் போயிட்டேன் மாமா. அதான் என்னைக்கும் இல்லாம உங்களுக்கு ஐடியா வந்துச்சு பாருங்க, குழந்தைய பார்க்க கூட்டிட்டு போனோன்னு. அது எல்லாம் நேரம் தாமா, விதி. இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த மாதிரி செஞ்சிருப்பேனா? பார்க் இங்க தானே இருக்கு. ஒரு நாள் கூட நம்ம யாருமே அங்க போனதே இல்ல. திடீர்னு வந்து எப்படி அந்த பார்க்குக்கு கூட்டிட்டு போலாம் நீங்க சொன்னீங்க? ஏன் மாமா நீங்க அப்படி சொன்னீங்க? ஆஹா, பெத்த வயிறு இப்பதான் பத்திக்கிட்டு எரியுது. இத தண்ணி ஊத்தி அணைக்காம பெட்ரோலை ஊத்தி கொளுத்துவோம். கொழுந்து விட்டு எரியும் போது ரெண்டையும் துரத்துவோம். என்ன பவித்ரமா இப்படி பேசுற? ராணி குட்டி இதுவரைக்கும் இப்படி அழுது அடம் பிடிச்சது இல்ல. திடீர்னு அழுது அடம் பிடிச்ச உடனே எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. வேடிக்கை காட்டினா அழுகையை நிறுத்துமே நினைச்சுதான் நான் சூர்யாவோட பார்க்கு கூட்டிட்டு போனேன். இது ஒரு தப்பா? என்னமோ நான் தப்புன மாதிரியே பேசிட்டு இருக்க. போனது தப்புன்னு சொல்லல மாமா. குழந்தைய சூர்யா கிட்ட இருந்து கேட்டு வாங்குனீங்கல்ல, அப்படி வாங்கினவரு அத பத்திரமா பாத்துக்க வேண்டாமா? சூர்யா ஒருத்தரோட சண்டை போடும்போது உடனே குழந்தையோட போய் தடுப்பீங்களா, இல்ல கையில இருக்கிற குழந்தைய கீழே வச்சுட்டு போய் தடுப்பீங்களா? ஒரு முட்டாள் கூட இந்த காரியத்தெல்லாம் பண்ண மாட்டான் மாமா. ஆனா நீங்க பண்ணிருக்கீங்களே. பவித்ரா, பாவம் அப்பா, அவர் எதுவும் சொல்லாத. அவரே சந்துருவை வீட்டை விட்டு அனுப்பிட்டோம்னு வேதனையில இருந்தாரு. அந்த ஃபீலிங்லயே குழந்தைய விட்டுட்டு போறோமேன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காது.
பவித்ரா அழாதம்மா. ஆஹா அட போச்சே. ஆரம்பிச்ச சண்டைய புயல் பூகம்பம் ரேஞ்சுக்கு மாத்திடலான்னு பார்த்தா ஆரம்பிச்ச வேகத்திலே ஆஃப் ஆயிடுச்சே. என்ன பண்றது? நைஸா எஸ்கேப் ஆயிருவோம். அவருக்கு என்னடா ஃபீலிங் இருக்கு? நம்ம சந்துருவையே மனசாட்சி இல்லாம வீட்டை விட்டு அனுப்புனவரு அவர்கிட்ட போய் போட. அம்மா, அவர் என்கிட்ட வருத்தப்பட்டதுதாம்மா நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம என்னை வீட்டை விட்டு அனுப்புனது மனசு கேட்காம மாறு வேஷம் போட்டு கருப்பட்டி காப்பி கடைக்கு வந்தது எல்லாத்தையுமே மனசை விட்டு பேசினார்மா. வாணியக்கா சொன்ன மாதிரி இது காளியா இருந்தா பழசெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும்? இவரை சந்தேகப்படுறது தப்போ? சூர்யா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோமேன்னு சொல்லி நாமளும் சும்மா இருக்க வேண்டாம். குழந்தை காணாம போன இடத்துல போய் நாமளும் தேடுவோம். கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி தாத்தா, போலாம். சரி வா. என்னங்க காஃபி? குடு. பத்மா, ஸ்வேதா அமைதியாயிட்டாளா? ஏதாவது பேசினாளா? அவ எங்க இருந்து அமைதியாவா? அதெல்லாம் இப்போதைக்கு நடக்காது போல இருக்கு. ஏங்க, உங்க செல்லம் தானே, நீங்க கொஞ்சம் பக்குவமா பேசலாம்ல. ஸ்வேதாக்கு என் மேல அப்பப்பதான் கோவம் வரும். ஆனா இப்போ என் மேல ரொம்ப வெறுப்பாவே மாறிட்டா. சந்துரு வந்தப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினல, அந்த வெறுப்புல தான் என்ன இருக்கா. அவளும் ரொம்ப பொறுமையா தாங்க இருந்தா. ஆனா இப்ப அந்த பொறுமையெல்லாம் போயிடுச்சு. எனக்கு என்னமோ அவ டிவோர்ஸ் பண்ணணுங்கிற முடிவுல இருந்து மாத்திப்பாங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. அவளோட ஆதங்கம் எனக்கு எதுவும் புரியாம இல்லை பத்மா. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ இப்ப தனி ஆள் இல்ல, குழந்தை வயிற்றுல இருக்கு. காலத்துக்கும் இப்படியே இருந்துட முடியாதுல்ல. உண்மைதாங்க. இது எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா கூட அதுக்கும் அவ ஒத்துக்க மாட்டா. சந்துரு மேல அளவு கடந்த அன்பும் பாசமும் இருக்கு. ஆனா அந்த அன்பையும் பாசத்தையும் சந்துரு தான் மேல காட்டாம வேற பக்கம் போயிட்டானுங்கிற ஆதங்கம் தான் அதிகம். அதனாலதான் இந்த முடிவு பத்மா. பெத்தவங்களா இருந்து நம்ம எப்படிதான் இதை சமாளிக்க போறோமோ? மறுபடியும் நம்ம பேசலாம். யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை அவளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. குட், நல்ல பிளான். உடனே கிளம்புங்க. வெயிட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் வேஸ்ட். இப்பவே போய் மீட் பண்ணி பேசுனீங்கன்னா உங்க மக வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பாருங்க. கிளம்புங்க. ஏய் ஸ்வேதா, கிளம்புங்க. உனக்கு எங்களோட தவிப்பு கொஞ்சம் கூட புரியலையா? ஏன்டி இப்படி பேசுற? சரி, நாங்க எங்கேயும் போல. நீ முதல்ல அந்த டிவோர்ஸ்ங்கிற விஷயத்துல இருந்து வெளியில வா. ஆமா ஸ்வேதா, மாப்பிள்ளை கிட்ட பேசலாமா? இல்லனா நீ அது பேசுமா? பேசு பேசுன்னு சொல்றீங்களே, நான் ஏன் பேசணும்? நீங்க தான் பாரதி வீட்டுக்கே போறீங்கல்ல, அவரு அங்கதான் இருப்பாரு. நேரடியா போய் பேசிட்டு வந்துருங்க. ஏ ஸ்வேதா, நாங்க சொல்றத நீ காதுலே வாங்கிக்க மாட்டியா? நான் அவரை சந்தேகப்பட்டது தப்பா. அதுக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு? போய் பாரதி வீட்டுல உட்கார்ந்திருக்காரு. நல்ல சான்ஸ் இது. அந்த சான்ஸ் அவர் மிஸ் பண்ணுவாரா? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஜென்மத்துல அவர் திருந்தவே மாட்டார். இனி சந்துரு விஷயமாவோ நான் எடுத்திருக்க முடிவு விஷயமாவோ இந்த வீட்ல யாருமே பேசாம இருக்கிறது தான் நல்லது. ஏன் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிங்க. ஏய் ஏங்க, இவ இந்த மாதிரியே பேசுனா எப்படிங்க? பொறுமையா இரு, நான் ராஜாராம்கிட்ட போன்ல பேசுறேன். வா. அண்ணி, பவித்ரா அண்ணி, கொஞ்சமாவது சாப்பிடுங்க அண்ணி. ராணி அம்மாக்கு எதுவும் ஆகாது. சமீப காலமாவே இந்த வீட்டுல ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு தப்பாவே நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில
இப்ப நம்ம பாப்பா மிஸ்ஸிங். ஆனா கிடைச்சிருவா, நான் சொல்றேன்ல. இப்ப கொஞ்சம் சாப்பிடுங்க அண்ணி. ஏதாவது கொஞ்சமாவது சாப்பிட்டா தானே உடம்புல தெம்பு இருக்கும். இப்படி அடம் பிடிச்சா எப்படிம்மா? கொஞ்சம் சாப்பிடு. அண்ணி சொல்றதுதான் கரெக்ட் பவி. இங்க பாரு, உடம்புக்கு கொஞ்சம் தெம்பு வேணும்ல, சாப்பிடுமா. ஐயோ, என்ன கொஞ்சம் தனியா விடுறீங்களா? ஏன் என் வலிய யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? என் குழந்தைய கண்ணுல பாக்குற வரைக்கும் இந்த சாப்பாடு எனக்கு எந்த தெம்பையும் கொடுக்க போறதில்ல. ஐயோ, இங்க பாரு பவி, கொஞ்சம் பொறுமையா இருமா. இங்க பாரு, உனக்கு கஷ்டம் இருக்கிற அளவுக்கு எங்களுக்கும் கஷ்டம் இருக்குமா. ஆனா அது கூடவே எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையும் இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் பேசுறேன். கொஞ்சம் சாப்பிடுமா. ஆமா அண்ணி, என் மனசுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனை ஓடிட்டு இருந்தாலும் பாப்பா மிஸ் ஆயிட்டான்னு கேட்டதுல இருந்து அதெல்லாம் ஓரமா ஒதுங்கி போய் இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு அண்ணி. கண்டிப்பா பாப்பா கிடைச்சிருவா. பரவாயில்ல, என்னால மொத்தமா முடியல. ராணி மாவை என் கண்ணுல பாக்குற வரைக்கும் இந்த உலகமே எனக்கு சூனியம்தான். நான் கிளம்புறேன், அவளை தேடி பாக்குறேன். நீங்க எல்லாருமே சொல்ற மாதிரி அவ முதல்ல எனக்கு கிடைக்கட்டும், அப்புறமா நான் சாப்பிடுறதா சாவறதான்னு முடிவு பண்ணிக்கிறேன். பவி, என்னது இது? கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க பாரு, யாரும் தேடாம இல்ல. இப்ப கூட என் அப்பாவும் சூர்யாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்க தானே போயிருக்காங்க. கண்டிப்பா கிடைச்சிருவா. இங்க பாரு, எல்லா நேரத்திலயும் நமக்கு முக்கியமா தேவைப்படுறது பொறுமைதான். நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. உன்ன மாதிரியே தான் எல்லாருமே ஸ்தம்பிச்சு போயிருக்கோம். என்ன நீ வெளிப்படையா ஓன்னு அழுதுட்டு இருக்க, எங்களால அது முடியல. ஆனா மனசால எல்லாரும் வேதனை தான் பட்டுட்டு இருக்கோம். அதான் உண்மை. பவி, இங்க பாரு, போதும் பவி, நீ வா வா வா. வா உட்காரு. அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றதோட நாம நிறுத்திடக்கூடாது. அதை நாமளும் பழகிக்கணும். என்னத்த சொல்ல வரீங்க? இந்த பாரு, குழந்தைய காணுன்னு அழுதுட்டு இருக்கிற பவித்ராவை சாப்பிடு சாப்பிடுன்னு கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கிற. அப்பப்ப பொண்ணு சாப்பிடாம போயிட்டான்னா ஓடி போய் எதையாவது பேசி அவளையும் சாப்பிட வைக்கிற. ஆனா நான் மட்டும் சாப்பாடு பக்கம் வர்றதில்ல, நீங்க அதானே சொல்ல வரீங்க? ஆமா ஐசு, இப்பெல்லாம் வீட்டில் பாதி நாள் நான் ஆக்குற சாப்பாடு அப்படியே மீந்து போயிடுது. என்ன நேரமோ என்ன காலமோ இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு சோதனை. நான் முழுசா சாப்பிடாம இருக்கிறதில்ல, அப்பப்போ கொஞ்சம் சாப்பிடுவேன். ஏன் தெரியுமா? என் உடம்புல உசுறு இருக்கணும்ல.